ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அதிசயமான கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோயிலில் இருக்கிற லிங்கமானது ஒரு நாளைக்கு 5 நேரத்தில் நிறம் மாறிட்டு இருக்குது. அப்படி ஒரு அதிசயமான கோயில் தான். கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். நம்ம இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வகையான பொருட்களும் இதில் இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும், மென்ஸ், உமன்ஸ், சில்ட்ரன்ஸ் அப்படின்ட்டு எல்லாருக்கும் யூஸ் ஆகக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டுக்கு தேவையான, வீட்டுக்கு யூஸ் ஆகக்கூடிய எல்லா வகையான பொருட்களும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்லையும் அவைலபிள் இருக்குது. அண்ட் நானும் இந்த ஆப்புக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா உங்கள் விருப்பத்தின் பேர் பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் இருந்தாலும் இப்போ நான் சொல்ல போகிற அதிசயம் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு தெரியும் சிவன், கடவுள் சிவன் அவர் தான் முழு முதல் கடவுள் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சிவனுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ கோயில்கள் இருக்குது. எத்தனை கோயில்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கிற லிங்கம் ஒரு நாளைக்கு 5 தடவை 5 நிறங்களில் நிறம் மாறிட்டு இருக்குது. அதுவும் தானாகவே. இப்படி ஒரு உலக அதிசயம் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கோயிலில் நடந்துகிட்ருக்குது. அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட விவசாய பூமி, தமிழ்நாட்டோட நெற்களஞ்சின்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கும்பகோணம் இருக்கு இல்லையா, அந்த கும்பகோணத்திலிருந்து பாபநாசம் போகிற வழியில் நல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லிங்கம் ஒரு நாளைக்கு 5 டைம் நிறம் மாறுதுங்க தானாகவே. அதனால் இங்கே இருக்கிற சிவனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ணேஸ்வர் அப்படின்ற பேர் தாங்க இப்போ வரைக்கும் அழைக்கப்படுறாரு. ஏன்னா 5 நிறங்களில் நிறம் மாறுறதால இவருடைய பேர் வந்து பஞ்சவர்ணேஸ்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த கோயில் வந்து திருவாடுதுறை ஆதீனத்துக்கு வந்து சொந்தமான கோயில் இந்த கோயில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இருக்கிற இந்த சிவலிங்கமானது எத்தனை நிறங்களில் மாறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நிறங்களில் மாறாரு. அது என்னென்ன நிறங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாமிரம், இளஞ்சிவப்பு, தங்கம், மரகத பச்சை மற்றும் குறிப்பிடப்பட முடியாத ஒரு நிறம் அப்படின்ட்டு 5 நிறங்களில் மாறுறாரு. அவர் எந்தெந்த டைமில் மாறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 8:24 வரைக்கும் தாமிர நிறத்துலையும், 8:25 10:48 வரைக்கும் இளஞ்சிவப்பு நிறத்துலையும், அதுக்கப்புறம் 10:49 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்க நிறத்துலையும், அதாவது உருகிய தங்க நிறத்துலையும், மாலை 3:36 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரகத பச்சை நிறத்திலும், அதுக்கப்புறம் ஈவினிங் அது மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட முடியாத நேரத்தில், இப்படி ஒரு நாளைக்கு 5 வேளையில் 5 நிறங்களில் நிறம் மாறாரு தானாவி அந்த லிங்கம். இது ஒரு உலக அதிசயங்க. இப்படி ஒரு அதிசயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த உலகத்தில் எந்த ஒரு கோயில்லையுமே, எந்த ஒரு சிவன் கோயிலும் நடந்தது கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் இந்த லிங்கம் ஒரு நாளைக்கு 5 டைம் தானாகவே மாறுது அப்படின்னா, நிறம் மாறுது அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய அதிசயமான விஷயம் பாருங்கள். எல்லாம் அந்த கடவுளோட அதிசயம்தான், அருள் தான். ஸோ அப்படிப்பட்ட சிவன் கோயிலை, சிவலிங்கத்தை நாமளும் வணங்கி நம் வாழ்க்கையில் மென்மேலும் வளருவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.